அனைத்து சாப்பாடு பிரியர்களும் அனைத்து சாப்பாடு ராமர்களும் வணக்கம். இன்றைக்கி வந்து சுண்டல் பூரி சோல் பச்சோரி செய்ய போகிறோம். செஞ்சு மக்களுக்கு கொடுக்க போகிறோம். சுண்டல் வேக வச்சுக்கலாம். குக்கராக இருந்தால் குக்கரில் போட்டிங்கன்னா ஒரு 6-7 விசில் விட்டால் போதும். வெளியே நாங்கள் அடுப்பில் வைக்கிறனால கொஞ்சம் லேட் ஆகும் வேகிறதுக்கு. சம்பா கோதுமை மாவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். வெயிட் அதிகமாக இருக்குது. அப்படியே ஹோட்டல் கடைக்கு மேற்கொள்ளே தண்ணி ஒரு வெயிட்டாக தான் இருக்கும். வா வா, இது வெயிட்டு பாரு, எவ்வளோ வெயிட் இருக்குதுன்னு. எவ்வளோ வெயிட் இருக்குது பாரு. பசிங்க பசிங்க நல்லா இன்னும் உடஞ்ச மாட்டேறது. இங்கே போட்டு அடிக்கிறதில்ல. எதுவா துணி போட்டு மூடிடுறேன். ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். அவ்வளோதான். எந்த போச்சான்னு பார்க்கட்டுமா? நல்லா வந்து போச்சு. நல்லா வந்து போச்சா? போதும்னு நினைக்கிறேன். வந்துச்சு. போதுமா? போடலாமா? சரியா இருக்குதா? கட்டி காஞ்சி போச்சு. அவரே எண்ணெய் பட்டை எல்லாம் கிராம்பெல்லாம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய்,
வெங்காயம், ரெண்டு போச்சா பாரு போச்சா கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறேன். தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி தக்காளி போடு போடு தக்காளி போடுங்க போடுங்க. மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், ஹோம்மேடு கரம் மசாலா. வீட்லயே அரைச்சதோ? ஆமாம் ஆமாம். ஜீரகத்தூள், மசாலா ரெடி ஆகிடுச்சு, சுண்டல் போடலாம். உப்பு, உப்பு, கல்லுப்பா? கல்லுப்பு, காட்டுப்பு, இதுதான் பாருங்க. இப்படி தானே பார்க்கலாமா? கொஞ்சம் போடணும் பத்தில். தண்ணி ஊற்றிடுங்க. எல்லாம் பார்த்தா கரெக்டாக இருக்கு. நல்லா இருக்கு. வெந்துருச்சு, கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம்.
வேறு சரி குண்டா விடு, மேலே குண்டா விடு, போதும் விடு, இன்னும் ஊற்றிக்கிற அவ்வளோதான், நெஞ்சில் தெரியாது. போதும் தள்ளி விடுங்க.